ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம். சேது என்னையா குழந்தை கிடைச்சிதான்றாங்க. இல்லப்பா எல்லா இடத்துலயும் குழந்தைய தேடிட்டோம், ஆனா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கன்ட்டு ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். குழந்தைய இப்ப எப்படியா கண்டுபிடிக்கிறதுன்னுவாங்க. அதுக்கப்புறமா அது பிஞ்சு குழந்தைய யாரு தூக்கிட்டு போயிருப்பாங்கன்ற மாதிரி ஆளாளுக்கு பேசுறாங்க. அப்படியே நம்ம பெரிய அக்கறை பட்டுட்டு அந்த குழந்தை மேலன்னு கருப்பு சொல்றாங்க. என்ன அப்பான்ற பாசத்தை காமிச்சே உரிமையை காமிச்ச ஒன்னுத்தையும் காமிக்கல. குழந்தை கத்திட்டு இருந்தா கூட தூக்குறது கிடையாது. இப்ப என்னடனா அந்த குழந்தைய நினைச்சு அழுகுறானா, அப்படியே பயப்படுறானா, கதறானா. நீ கவலைப்படாத மாப்பிள்ள, கதறாத, பயப்படாத, அழாத. அந்த குழந்தை இருந்தாலே ஒண்ணு, இல்லைனாலே ஒண்ணு. அது காணாம போனதே மேலுன்னு நினைச்சுக்கோ. ஏன்னா உனக்கு அதுதானே தேவை. அது இருந்தாதான் உனக்கு பாரமா இருக்குல்ல. அது இப்ப இல்ல, நீ நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு. உனக்கு அந்த குழந்தையே வேண்டான்னு உடனே கருப்போட ஷர்ட்டை பிடிச்சு மாமா அப்படின்னு கத்துறாங்க. அது என்னோட குழந்தை, என்னுடைய குழந்தை, என்னுடைய ரத்தம் அப்படின்றாங்க. அப்படியே எல்லாம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி இது? சேது மாமா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருடி, நான் என்ன பண்ணட்டும்? அவன் ஏதோ ஒரு இதுல பேசிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஈஸ்வரி சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா அப்படியே மடிச்சிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க சேது. கருப்பு இருந்துட்டு இல்லையா, அது வந்து என்ன இருந்தாலும் அது என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு சேது, நீ கவலைப்படாதீங்க, குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம்ன்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழந்தை எங்க போச்சு, என்ன பண்ணிட்டு இருக்குன்ட்டு ஒண்ணுமே புரியலையேப்பான்ட்டு அவங்களுடைய அப்பா தோள் மேல சாஞ்சிட்டு சேது ரொம்ப கவலையோட அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ராஜாங்கமும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. சரி, குழந்தை எங்க போச்சுன்னு வேற தெரியலையா அப்படின்ட்டு. குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தப்ப என்னென்ன கியூட்டான விஷயங்கள் பண்ணுச்சோ அதெல்லாம் மலர் நினைச்சு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க. குழந்தைய எப்படிதான் இவங்க கண்டுபிடிக்க போறாங்கன்றத நம்ம அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.